திருமாவளவன் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லை ஆகாசா மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது, என்ன வழக்கு, என்ன நடக்குது, எதுவுமே நடக்கலை, எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, அந்த பெண்ணினுடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு, இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். திருமாவளவன் புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உள்ள உட்காந்துருப்பாராட்டிருக்கு. எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக. ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கண்ணா. ஒரு நல்ல மனிதர், ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுகிறதெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்கிறது? ஒரு நல்ல அரசியல் தலைவரை இந்த அளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இது திருமாவளவன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வழக்கு போகிற போக்கு, வழக்கில் நபரக்கூடிய தவறுகள், உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா, முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனுடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது. இதெல்லாம் திருமாவளவனே முதலாக வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி அண்ணன் திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட இன்றைக்கி திருமாவளவனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அதான் எனக்கு அண்ணன் மேலே கோவம். ஒரு நல்ல தலைவர், மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர், நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழணும் நினைக்கக்கூடிய தலைவரை இந்த மாதிரி திமுக பேச வச்சுருக்கேன். அதே போல் நீங்கள் இந்த சாட்டை போராட்டம் பண்ணது ஒரு கவன ஈர்ப்பு, அதாவது மீடியாவோட அட்டென்ஷனுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா, நீங்கள் அரசியல் தலைவராக பார்க்காதீங்கண்ணா, அந்த பொண்ணுனுடைய சகோதரனாக பாருங்கள், அவ்வளோதான். ஆழ்மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம், ப்ரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆழ்மனதில் ஒரு கோபம் இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. நேர்மையாக இருக்கக்கூடிய நடுநிலைமையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுநிலைமையாக இருந்தாங்களா? இல்லை. எஃப்ஐஆர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் உணவருந்துற புகைப்படத்தை பார்க்குறோம். சிஸ்டம் கெட்டு போச்சு. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா உங்கள் கையில் என்ன இருக்குங்கண்ணா? போராட்டம் பண்ணணும்னு சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. பேசுவதற்கு எங்கள் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குங்கண்ணா? எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே. அதனால்தான் இது எடுக்க வேண்டிய கட்டாயம். நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம். இது அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே சொன்னது போல் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியினுடைய அண்ணனா பாருங்கள்.